நயன்தாரா இல்லனா ஹன்சிகா அப்படின்னு நம்ம ஜிவி பிரகாஷ் அடுத்த டார்கெட்டா ஆரம்பிச்சிட்டாரு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் முதல்ல நாயகனா நடிச்ச பென்சில் படத்துல அப்போ பல படங்கள்ல நடிச்சு வளர்ந்துட்டு வந்த ஸ்ரீதிவ்யா நடிச்சாங்க. அதை தொடர்ந்து டார்லிங் படத்துல மலையாளம் தெலுங்குல பல படங்கள்ல நடிச்சிருந்த நிக்கி கல்ராணி நடிச்சாங்க. அவங்கள தொடர்ந்து அவங்க நடிச்ச த்ரிஷாலனா நயன்தாரா படத்துல கயல் ஆனந்தி, மனிஷா யாதவ் இவங்கெல்லாம் நடிச்சாங்க. படத்துடைய பல காட்சிகள்ல ஆபாசமான டயலாகுகள் இருந்தாலும் மொழி தெரியாத அவங்க அது என்னன்னே தெரியாம நடிச்சாங்க. ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நாம ஒரு விட்டு படத்துல நடிச்சிருக்கோம் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரிய வந்தது. இத மனிஷா பொறுத்து கொண்டாலும் கயல் ஆனந்தி தான் பொங்கி எழுந்துட்டாங்க. என்னுடைய இமேஜை இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு அந்த பட டைரக்டரோட மோதினாங்க. ஆனா இப்போ அந்த படம் எதிர்பாராத வகையில வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கிறதால அவங்களுடைய எதிர்ப்பு எல்லாமே கொஞ்சம் அடங்கிடுச்சுன்னே சொல்லலாம். அதோட ஜிவி பிரகாஷும் கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுட்டாரு. இந்த நிலையில தொடர்ந்து கமர்ஷியல் கதைகளா நடிச்சிட்டு வந்து தன்னுடைய மார்க்கெட்டை வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரு இப்போ இளவட்ட டைரக்டர்கள் கிட்ட கதையும் கேட்டுட்டு வராராம். இப்போ ப்ரூஸ்லி அப்படிங்கிற படத்துல நடிக்க முதல்ல நயன்தாராவை கேட்டிருக்காரு. ஆனா எக்கு தப்பா சம்பளம் கேட்டு நழுவிட்டாங்க அவங்க. அதை தொடர்ந்து த்ரிஷாலனா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா இல்லனா ஹன்சிகான்னு சொல்லிட்டு அவங்கள நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா அவங்களோ ஆபாச நடிகை அப்படிங்கிற இமேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். இருந்தாலும் ஹன்சிகாவை விடாம துரத்திக்கிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது.